வாங்க மகாராணி. என் பேரு மகாராணி இல்ல. எங்க பாஸ் உங்களை அப்படித்தான் கூப்பிட சொல்லியிருக்காரு. வாங்க. நீங்க தான் அது. லண்டன் மியூசியத்துல மிளைசில வைப்பாங்கல்ல, அங்க எங்க பாஸ் போயிருக்காரு. அங்க ஐஸ்வர்யா ராய் சிலையை பார்த்திருக்காரு. உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு சிலை வைக்கணும்னு எங்க பாஸ் முடிவு பண்ணிட்டாரு. 10 மாசம் அங்கேயே தங்கி இருந்து அந்த லண்டன் மியூசியத்துல சிலை செய்வாரே சிற்பி, அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்து கையோட தூக்கிட்டு வந்துட்டாரு. இதுக்கு வைர நெக்லஸும் ஆர்டர் பண்ணிருக்காரு. இதோட விலையை மட்டும் சொன்னா அவ்வளவுதான். எவ்வளவுன்னா யுவான், யூஸ்லெஸ் ஃபெலோ. அன்பால செய்யற எதுக்கும் கணக்கு பார்க்க கூடாதரா முட்டாள். செலவு கணக்கு எஸ்டிமேட் போட்டா தாஜ்மஹாலை கட்டினா ஷாஜகான். போ, அதை எடுத்துட்டு வா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா தீபா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுங்களா? எனக்கு உங்க மேல இருக்கிறது பாசமா, பிரியமா, ஆர்வமா, ஆசையா, அசட்டுத்தனமான அன்பா, எப்படி சொல்றதுன்னே தெரியல. உங்களை பத்தி நினைச்சாலே சிம்லால சட்டை போடாம நிக்கிற மாதிரி மனசுல சில்லுன்னு குளிருது. ஆனா உடம்புல ஜுரம் இருக்கா மாதிரி அனல் அடிக்குது. எனக்குள்ள ஒரே சமயத்துல 2 கிளைமேட். ஏன் இதெல்லாம்? எனக்கு புரியுது பாஸ். இந்த புக்கை பாருங்க. பாத்துட்டேன். இந்த புக்கு கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறப்போ ரிலீஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை, கரெக்டா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க தம்பி ஷரத் என்ன மீட் பண்ணப்போ இதை காமிச்சாரு. நான் உங்க கூட பழக கூடாதுன்னு மிரட்டினாரு. பிளடி ஸ்கவுண்டரல். யுவான், என்ன பண்றான் அவன்? என் மேட்ல தலையிட கூடாது எவ்வளவு வாட்டி வார்ன் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்றான்? தீபா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அவனை I'm going to kill him. மகாராணி, எங்க பாஸ் அந்த ரூம்ல தான் துப்பாக்கி நிறைய வச்சிருக்காரு. நீங்க போய் சமாதானப்படுத்துங்க ப்ளீஸ். ஐயோ, என்ன இது? நான் ஆசைப்பட்டது நடக்கலன்னு என்னால தாங்க முடியாது தீபா. நீங்க ஆசைப்பட்டது நடக்காதுன்னு யார் சொன்னது? அந்த ராஸ்கல் என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி உங்க மனசை கெடுத்துருப்பானே. நான் என்ன சின்ன குழந்தையா? மத்தவங்க சொல்றத நான் இதை கேட்கணும்? உங்களை பிடிக்கலன்னு அவர் சொல்ல சொன்னாரு. இப்ப நான் சொல்றேன் பரத், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஒரு விஷயம், என்ன அவமானப்படுத்த என் தம்பியை நீங்க அவமானப்படுத்தணும். நீங்க ஹோட்டல்ல காலி பண்ணிட்டு என் கூட வந்து தங்கணும். தங்குவீங்களா? தம்பி முகத்துல அப்பா முகத்துல கறியை பூசணும். நான் ஆசைப்படுறது நடக்குமா? நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த வாங்க போங்க வேண்டாமே. ஓகே, உனக்கு பிடிக்காத இனிமே நான் பேச மாட்டேன். நாளைக்கு உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். எங்க? தீபா, இந்த இடம் எப்படி இருக்கு? லவ்லி. உனக்கு இந்த நாட்டில் இடம் வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்ல, ஒரு இன்டர்வியூல நீ சொல்லியிருந்த. ஆமா, எல்லா நாட்டிலையும் எனக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணும். எனக்கு அப்படி ஒரு ஆசை. இந்த சைட் எவ்வளோ இருக்கும் பரத்? நாட் மச். 100 crores. விலை கொடுப்பாங்களா? ஏன் சிரிக்கிறீங்க? உன் இடத்த நீயே விலைக்கு வாங்குவியா? புரியல? இந்த இடத்துக்கு நீ தான் ஓனர். அங்க பார். இது உங்க இடமா? நோ, நம்ம இடம். இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டுடியோ கட்ட போறேன். என்ன பேர் தெரியுமா? தீபா ஸ்டுடியோஸ். எஸ், பிளான் கொடுத்து அப்புறம் கூட வாங்கிட்டேன். வா, காமிக்கிறேன். இதான் பிளான். ஸ்டுடியோக்குள்ளேயே எக்ஸ்க்ளூசிவா உனக்கு ஒரு பங்களா கட்ட போறேன். மைக்கேல் ஜாக்சனோட பங்களாவை டிசைன் பண்ணவர் தான் இதையும் டிசைன் பண்ணியிருக்காரு. இது உலகத்தில் 8வது அதிசயமா இருக்கும். இது என் தீபாக்காக. எனக்கு என்ன சொல்றதுன்னே. எனக்கு ஒரு ஆசை, அது நடக்குமான்னு தெரியல. என்ன அது? இந்த இடத்துக்கு நானும் என் தீபாவும் வரணும்னு ஆசைப்பட்டேன். வந்தாச்சு. இதே இடத்துல என் தீபா எனக்கு ஒரு கிஸ் கொடுத்தா என்னை ஏற்றுக்கிட்டதா சந்தோஷப்படுவேன். நான் ஆசைப்படுறது நடக்குமா? To watch more
Log on to www.erosentertainment.com.